சார் எனக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் சரிங்க சார். போகிற வழியில் கருப்பட்டி வச்சுருந்தாங்க. அதாவது பனங்கருப்பட்டி, பனங்கல்கண்டு. அது கேட்டேன். பனங்கருப்பட்டி வந்து கிலோ 400 600 சொன்னாங்க. சரி, பனங்கல்கண்டு வாங்கிட்டு சார் அப்போ ரிவர்ஸ் எடுங்களேன். கீழே வாங்க கத்தமாக சிறுத்தை கத்தாலமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாண்ணா. அது மேலே வந்து இப்போ கொடி பிறந்தா அது பழம் பழுக்குமாமா. அந்த பழம் 500 ஒரு பழம்ங்களா? அது ஒரு கிலோ 600 கிலோ. நான் ஒரே செகண்ட் இருந்தேன். நான் இல்லை அவன் எங்கால் தான். இது என்னங்கண்ணா? இது என்ன ஃப்ரூட்ஸ்? இது என்ன இதுங்க? வாங்க. இது பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்குது. நான் முதல் முறையாக அப்படி தான் பார்க்குறேன். அதாவது ஒரு ரவுண்டாக மேலே ஒரு எப்படி இந்த ஸ்டேரிங் மாதிரி ஒன்று இருக்குது, கீழே ஒரு தூணு அதில் இருக்குது. கேட்டால் கிலோ 600 விற்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னும் அடுத்த ஒரு 500 என்னமோ பேசிக்கிறாங்க. ஒரு கிலோ ஒன்றா 500 விற்கும். அது என்ன பழங்கிறது தெரியல. அது யார்கிட்ட கேட்ட தெரியுங்க? அது தோட்டக்காரர் வருவாங்க கேட்டீங்க தெரியும். ஆனால் ரவுண்டு அது மேலே வச்சு இது பண்ணணும் சார். அதான் சார் வித்தியாசமாக இருக்குதுங்க சார். சரி, நான் பார்த்தேன் சார். இது ஏதோ ஃப்ரூட்ஸ் எங்கே போனாலும் ஏன் சார் எங்கே போனாலும் வாத்து வந்து நமக்கு முன்னாடி வந்து மூணாறு அமராவதி. சார் போயிடுங்க. எங்கே இருங்க சாமி வரீங்க? மூணாறு. சரிங்க சார், போய்ட்டு நடந்து வரீங்க சார்? நடந்து வரதா? சரி, நிறைய பேர் வரீங்களா? சரி, தேங்க்யூ. பழனிக்கா சார்? கேட்கணுமா சார்? ஒன்றும் இல்லைங்க. பின்னாடி போகணும். ஓகே சார், என்ன இடத்துக்கு? இது சின்ன
மூணாறு கிளம்பணும்னா ஏர்லியாகவே கிளம்பியிருக்கோம். ஏன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நின்று போவீங்க. அங்கே இருக்கிற அங்கங்கே ஃபால்ஸு, நிறைய ஃபால்ஸ் இந்த டைமில் வந்து நிறைய ஃபால்ஸ் எல்லாம் அங்கங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அப்போ டிராஃபிக் ரொம்ப கம்மி. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் போனீங்கன்னா டிராஃபிக் இருக்காது. அதே மாதிரி அங்கே போனாலும் எந்த டிராஃபிக் பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம ஏர்லியாக இருந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிளம்பிக்கு மதியம் உடுமலைப்பேட்டையில் சாப்பிட்டு அப்படியே மேலே நின்று தான் போனோம். அப்படியே அங்கங்கே ஃபால்ஸ் எல்லாம் நின்று பார்த்துட்டு தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு. பிடிங்க. ஆமாம். சின்னார் செக் போஸ்ட் தாண்டினோடனேயுமே ட்ரைபல்ஸில் இருக்கிற அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து ஒரு டீ தூள் காஃபி தூள் எதுவுமே பயன்படுத்தாத ஒரு நன்னாரி வேறு வெல்லம் ஏலக்காய் போட்டு சூப்பராக ஒரு டீ வச்சு கொடுத்தாங்க. அருமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள். கண்டினியூவாக அடுத்தது மூணாறு என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மூணாருக்கு முன்னாடி